ஒவ்வொரு வருஷமும் 16 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் ஜேஇ தேர்வு எழுதுகின்றார்கள். ஆனா ஐஐடி, என்ஐடி, IIIT போன்ற முன்னணி அரசு பொறியியல் கல்லூரிகளில் சேரக்கூடிய வாய்ப்பு என்பது வெறும் 4% குறைவான மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 96% மாணவர்கள் திறமை இல்லாதவர்களா? அவர்களுக்கு சரியான தகவல் கிடைக்கவில்லையே தவிர வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. மாணவர்களே, ஒரே ஒரு தேர்வு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது. ஜேஇ என்பது ஒரு பாதை மட்டுமே. ஆனால் வெற்றிக்கு 1000 பாதைகள் இருக்கின்றது. அந்த மாற்று பாதைகள்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வாய்ப்பு தான் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். கியூட் மூலம் இந்தியாவின் பல முக்கியமான சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல குறைவான கட்டணத்தில் தரமான பிடெக் படிப்புகளை நீங்கள் படிக்க முடியும். அதற்காக இந்தியா முழுக்க ஏஐசிடி அங்கீகரித்திருக்கக்கூடிய 14.9 லட்சம் இடங்கள் என்பது இருக்கின்றது. இந்த வீடியோல கியூட் மூலம் பிடெக் படிப்பை வழங்கக்கூடிய டாப் 10 கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை பற்றியும், இந்த கல்லூரிகளில் சேருவதற்கு தேவையான எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யாரெல்லாம் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்பதை அனைத்து தகவல்களும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மாணவர்களே, ஒரு தேர்வில் தோற்றுவிட்டேன், என் வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நினைக்கின்றீர்களா? ஆனால் தேர்வில் தோல்வி என்பது வாழ்க்கையில் தோல்வி அல்ல. பல வெற்றியாளர்கள் தங்களுடைய முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவதில்லை. ஜேஇயில் எதிர்பார்த்த ரேங்க் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கவலையில் இருக்கின்றீர்களா? உங்களுடைய இன்ஜினியரிங் கனவு முடிந்துவிடவில்லை. கியூட் போன்ற தேர்வுகளை பயன்படுத்தி அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்க ஒரு நல்ல வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. இந்தியா முழுக்க இந்த கியூட் தேர்வின் அடிப்படையில் பிடெக் படிப்பை வழங்கக்கூடிய எண்ணற்ற டாப் மோஸ்ட் கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றது. அந்த வரிசையில 10வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, வாரணாசி. 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்தியாவின் மிக பழமையான மற்றும் மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களில் ஒன்றுதான் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இங்கு கியூட் தேர்வின் மூலமாக பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி போன்ற எவர்கிரீன் படிப்புகளை உங்களால் படிக்க முடியும். இதற்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல், கணிதம் அல்லது இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த பாடங்களிலே 50% மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமில்லாம கியூட் தேர்வில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 பாடங்களை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்க வேண்டும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையிலும் என்டையர் கோர்ஸ் ஃபீஸே 3.2 லட்சம் என்ற அளவில் தான் இருக்கின்றது. இந்த கல்லூரி மிக பெரிய கேம்பஸை பெற்று குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸுடன் உலகத்தரம் வாய்ந்த கல்வி வழங்கி கொண்டிருக்கின்றது. மேலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாரணாசி நகரத்தில் இந்த கல்வி நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 9வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் ஹேமாவதிநாதன் பகுகுண கர்வால் யூனிவர்சிட்டி, உத்தரகாண்ட். இந்த யூனிவர்சிட்டியிலையும் நீங்க கியூட் மதிப்பின் மூலமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற மெயின் ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் கோர்சஸ்களிலே சென்று படிக்க முடியும். கல்வி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் 4 வருடமும் சேர்த்து 88,000 ரூபாய் மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக குறைவான கட்டணத்தில் இந்த கல்லூரியிலே உங்களால் இன்ஜினியரிங் படிப்பை படிக்க முடியும். 8வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் பாபா சாஹிப் பீமாராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, லக்னோ. 1996 தொடங்கப்பட்ட இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை கியூட் தேர்வின் மூலமாக படிக்க முடியும். இந்த கல்லூரியில ஒட்டுமொத்த கல்வி கட்டணம் என்பது 4.5 லட்சம் ரூபாய் மட்டும்தான். 7வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா, பெங்களூரு. ஐடி எக்கோசிஸ்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்லூரி. இந்த கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ்களை கியூட் தேர்வின் மூலமாக உங்களால் படிக்க முடியும். கல்லூரி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் 4 வருடத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வரை மட்டும்தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் எக்ஸ்போசர், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்றவைகள். 6வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. தமிழக மாணவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிறப்பு வாய்ப்பு தான் இந்த பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் போன்ற பாடங்களை படிக்க முடியும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையிலும் கோர்ஸ் ஃபீஸ் என்பது 5 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. கடற்கரை அருகிலே இருக்கக்கூடிய அழகான கேம்பஸை பெற்று குறைவான செலவிலே இன்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பை இந்த பல்கலைக்கழகம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. 5வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கிளஸ்டர் இன்னோவேஷன் சென்டர், டெல்லி யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் சேரணும் அப்படின்னா அதற்காக காமன் சீட் அலோகேஷன் சிஸ்டம் என்ற ஒரு கலந்தாய்விலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த கலந்தாய்வின் மூலம் டெல்லி யூனிவர்சிட்டியின் கீழ் செயல்படக்கூடிய 91 கன்ஸ்டியூவன்ட் கல்லூரிகளிலே சென்று பல்வேறு கோர்ஸ்களிலே படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அதற்கான நோட்டிபிகேஷன் மிக விரைவில் வெளிவர இருக்கின்றது. இந்த கல்லூரியில பிடெக்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் மேத்தமெட்டிக்கல் இன்னோவேஷன் என்ற பாடங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையிலும் என்டையர் கோர்ஸ் ஃபீஸ் என்பது 75,000 ரூபாய் மட்டும்தான். இந்த கல்லூரியில குறைந்த கட்டணம், ஹெவி காம்படிஷன் மற்றும் இந்தியாவுடைய தலைநகரிலே இந்த கல்லூரி இருப்பது என்பது ஒரு சிறப்பம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. 4வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம்
பல்கலைக்கழகம் தான் வட இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸாக செயல்படக்கூடிய ஹர்கோட் பட்லர் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி கான்பூர். இந்த கல்லூரியில ஜேஇ மதிப்பெண்கள் அடிப்படையில் பிடெக் கோர்சஸ்களுக்கு அட்மிஷன் வழங்கப்பட்டாலும் கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் இங்கு பிடெக் பயோடெக்னாலஜி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய அட்வான்டேஜ் என்பது இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் மற்றும் இண்டஸ்ட்ரி ரெகக்னிஷன். மூன்றாவது இடத்துல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா, டெல்லி என்சிஆர் ரீஜனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி போன்ற கோர்சஸ்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு மாணவர்கள் இந்த கியூட் தேர்வில் மேத்ஸ் மற்றும் பிசிக்ஸ் இந்த 2 பாடங்களை எழுதியிருந்தாலே போதுமானது. இந்த கல்லூரியில ஒரு செமஸ்டருக்கு 37,000 ரூபாய் என்ற அளவில் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வளர்ந்து வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிக அளவில் இங்கிருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வருடம் இந்த கல்லூரியில 35 lakhs per annத்திலே பிளேஸ்மெண்ட் என்பது கிடைத்திருக்கின்றது. இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் மகாத்மா காந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மோத்திகிரி, பீகார். இந்த கல்லூரியில கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 5 வருட இன்டெகிரேட்டட் எம்டெக் கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. 4 வருடங்களிலே பிடெக் படிப்புகளோடு எக்ஸிட் ஆவதற்கான வாய்ப்பும் இங்கு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய கல்வி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் என்டையர் கோர்ஸ் ஃபீஸ் என்பது 1.74 lakhs என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஹையஸ்ட் salary பேக்கேஜ் பிரைவேட் சோர்ஸினுடைய அடிப்படையில் 36 lakhs per annum என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகத்தில் கியூட்டின் மூலமாக அக்ரிகல்ச்சர் மற்றும் பயோடெக்னாலஜி என்ற 2 கோர்ஸ்களை படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய டெக்னிக்கல் எஜுகேஷன் நெட்வொர்க்கை பெற்று அதிகமான இண்டஸ்ட்ரி ரெகக்னிஷன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இது. மேலும் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பதும் இருந்து கொண்டிருக்கின்றது. பிரைவேட் சோர்ஸின் அடிப்படையில் ஹையஸ்ட் salary பேக்கேஜ் 49 lakhs per annum ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கியூட் தேர்வை எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் இது போன்ற டாப் மோஸ்ட் பல்கலைக்கழகங்களிலே சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். கியூட் தேர்வு முடிவுகள் வெளிவந்தவுடன் இந்த பல்கலைக்கழகங்களில் சென்று சேர்வதற்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் என்பது வெளியிடப்படும். எனவே அந்த கவுன்சிலிங் டேட்டை தவறவிட்டு விடாதீர்கள். மாணவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐஐடியில் படித்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று எந்த சட்டமும் இல்லை. இந்தியாவின் ஆயிரக்கணக்கான வெற்றியாளர்கள் ஐஐடியில் படிக்கவில்லை, ஆனால் அவர்கள் விடாமுயற்சி செய்தார்கள். நீங்களும் அதையே செய்ய வேண்டும். ஜேஇஇ உங்கள் கனவின் முடிவு அல்ல, அது இன்னொரு புதிய வாய்ப்பினுடைய தொடக்கம். கியூட்டை பயன்படுத்துங்கள். அரசு கல்லூரிகளிலே, அரசு பல்கலைக்கழகங்களிலே சேர்ந்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.